இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் அன்னுமன் 2023 ரிலீஸா இருக்கு. இது ஒரு ஹிந்தி படங்க. படத்தை பத்தி சொல்லணும்னா ஒரு கல்யாணத்துல பொருளை தான் நம்ம பணம் கொடுத்து வாங்குவோம். ஆனா இந்த கிராமத்துல ஒரு பொண்ணைய பணம் கொடுத்து தாங்க வாங்குறாங்க. ஏன் என்னன்னு பார்த்தா நம்ம பல வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, சில பல கிராமத்துல பெண் குழந்தை பிறந்தாலே கள்ளிப்பாலை வச்சு கொன்றுவாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் இந்த கிராமத்திலேயே நடந்திருக்கு. ஆனா இப்ப இந்த கிராமத்திலேயே வயசு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னாலே வெளியூர் போய் பணம் கொடுத்து ஒரு பொண்ணு அழைச்சிட்டு வந்து தான் கல்யாணம் பண்ணு போல. அந்த மாதிரி ஒருத்தர் கல்யாணமும் பண்ணிட்டு வராப்பல முதல் இரவுல தன்னோட மனைவி ஒரு பெண்ணே இல்ல டிரான்ஸ்ஜெண்டர்னு தெரிய வருதுங்க. மனுஷன் அலண்டு வேறாப்பல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு நம்ம படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனல முறையா இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு சின்ன குழந்தைய அவங்க அம்மா கிட்ட எனக்கு எப்பமா கல்யாணம் ஆகுங்கிற மாதிரி அவங்களோட ஆசைகளை ஷேர் பண்ற மாதிரி நமக்கு தெரிய வருது. இதை கேட்ட இன்னொருத்தங்களுமே உனக்கு நான் கடைசி வரையுமே கல்யாணம் ஆகாது அப்படின்ட்டு கேலி பண்ணி பயங்கரமா சிரிக்கிறாங்க. அப்படியே பல வருஷம் கழிச்சு ஒரு பொண்ணையும் காட்டுறாங்க. இவங்களோட பேரு சன்வரி. ஏதோ ஒரு ரூம்ல பயங்கரமா அடைச்சு வச்ச மாதிரி நமக்கு தெரிய வருதுங்க. இந்த மாதிரி ஒரு நேரத்துல ரவுடி கணக்கா ஒரு நபரும் வரான். உடனே இந்த Dress போட்டு வா, வெளியில ஆள் வெயிட் பண்றாங்கிற மாதிரி சொன்னோனே இந்த பொண்ணுமே என்ன தயவு செஞ்சு விட்டுரு, நான் இங்க இருந்து கிளம்புறேங்கிற மாதிரி கதறி அழுகுறாங்க. ஆனா அந்த ரவுடியுமே டக்குன்னு துப்பாக்கி எடுத்து மேல சுட்ட எனக்கு உன்னைய சுடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிராது, ஒழுங்கா வெளியில வந்து சேரிங்கிட்டு கால்ல போட்டிருக்க ஷூவாலியா அந்த பொண்ணை ஏறி மிதிச்சுட்டு சீக்கிரம் வந்து சேருன்னு மிரட்டிட்டு போறாங்க. இவங்களுக்கு வேற வழியே இல்லாம அந்த சேரையும் கட்டிட்டு வெளில போறாங்க. அங்க அப்பனும் பிள்ளையுமே இந்த பொண்ணை பாக்குறதுக்கு தான் வந்திருக்காங்க. என்ன ஏதுன்னு பார்த்தா இவங்களோட கிராமத்துல பொண்ணு கிடைக்கிறது குதிரை கொம்புங்க. இவங்க ஊரை பொறுத்த வரைக்குமே பல பேரு கல்யாணம் பண்ணாம தான் இருக்காங்க. அப்படியே கொண்டு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா கூட வெளியூர்ல போய் காசு கொடுத்து பொண்ணு அழைச்சிட்டு வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. இப்ப அந்த மாதிரிதான் ஒரு டீலரை பிடிச்சி பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. பொண்ணை பார்த்த உடனே பையனுக்கு பிடிச்சு போயிடுதுங்க. இப்ப அப்பங்காரனும் அவங்க சொல்ற விலையோட கொஞ்சம் கம்மியா கேட்கிறாப்ல. அதுக்கு இந்த டீலர்னா ஒத்துக்க மாட்டாங்க. இங்க பொண்ணைய பொருள் மாதிரி தான் பேரம் பேசுவாங்க போல. இந்த மாதிரி தான் இந்த தகப்பனும் பேசிக்கிட்டு இருக்காப்லங்க. அந்த டீலருமே சொல்லிடுறேன், இந்த விலைக்கு நான் இறங்கி வரலங்க, எனக்கு 1000 கஸ்டமர் இருக்காங்க, நான் சொல்ற ரேட்டுக்குனா நீங்க ஒத்து வரலனா இங்க இருந்து கிளம்பலாங்கிற மாதிரி சொல்ல பையனுக்குமே அந்த பொண்ணை பார்த்த உடனே பிடிச்சு போனதால அவர் கேட்கிற பணத்தை கொடுத்துருங்கிற மாதிரி கண்ணாலேயே சொல்றாப்லங்க. அப்ப அவன் அப்படி இப்படி பேரம் பேசி அங்கேயே கல்யாணத்தையும் முடிச்சுட்டு தன்னோட சொந்த கிராமத்துக்கு சந்தோஷமா கிளம்புறாப்லங்க. ராஜஸ்தானுக்குள்ள ஒரு சின்ன கிராமங்க. அங்க இருந்து பஸ்ல வந்து ஒட்டகத்துல வந்து ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. இப்ப அந்த கிராமத்துல ஊர் மக்கள்னா இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாம் வீட்டுல வந்து பொண்ணை பாக்குறாங்க. அப்படியே இந்த பக்கத்து ஆம்பளை ஆளுங்கள சரக்க போட்டுவிட்டு என்னோட பையனுக்கு நான் அழைச்சிட்டு வந்த பொண்ணு 60-70 பேரம் பேசி அழைச்சிட்டு வந்தேன், இன்னொருத்தர் என்னோட மனைவியை நான் 1 லட்சம் கொடுத்து அழைச்சிட்டு வந்தேங்கிற மாதிரி ஒவ்வொருத்தர இந்த ஒரு விஷயத்தை பத்தி தாங்க பேசிக்கிட்டு இருக்காப்ல. இப்ப ஹீரோனியோட மாமனார் என்ன சொல்றாப்லீங்கன்னா, நான் இருக்கிறதுல ரொம்ப கம்மியா பேரம் பேசி இந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்தேன்னு ரொம்ப பெருமையாவே அவங்க மத்தியில பேசிக்கிட்டு இருக்காப்லங்க. அதுக்கப்புறம் பார்ட்டிக்கிட்டு நான் முடிச்சுட்டு நம்ம ஆளுக்கு முதல் இரவு இல்லையா, முகத்துல அம்புட்டு பிரகாசங்க. அந்த சந்தோஷத்தோட உள்ள போறாப்ல. அப்பதான் ஹீரோனி உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணுங்கிற மாதிரி சொல்ல வர இந்த மனுஷன் இப்ப நான் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாதமா, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்குவோம் அப்படின்ட்டு அவரு வேலையை பார்க்க ஒரு கட்டத்துக்கு அப்புறமேட்டுக்கு மனுஷன் கத்திக்கிட்டு வெளில வராப்பலங்க. என்னமோ ஆகி போச்சுங்கிற அளவுக்கு தகப்பனும் உள்ள வர, ஐயோ நம்மளை ஏமாத்தி விட்டாங்கடா தகப்பாங்கிற கணக்கா மனுஷன் அழுது புலம்புறாப்பலங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு தகப்பனும் கேட்க இது பொண்ணே இல்லையா, நம்மள நல்லாவே ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோனிய போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அவங்களுமே என்னை தயவு செஞ்சு விட்டுருங்கிற மாதிரி காலை பிடிச்சு கெஞ்சுறாங்க. இப்பதான் மகனுமே என்ன சொல்றானே, நம்மளை ஏமாத்தினானும்ல அவனை எப்படியா பிடிச்சு பணம் வாங்கிடலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப ஹீரோனியுமே என்ன சொல்றாங்கன்னு, அவங்க இந்த ஒரு வேலையை ரொம்பவே ப்ராப்பரா பாக்குறாங்க. அவங்க பின்னாடினா நிறைய பேர் இருக்காங்க, அதையும் தாண்டி சொல்லணும்னா நீங்க போலீஸ் கிட்ட தான் போகணும், அப்படி போனா கூட கதைக்கு ஆகுமான்னு கூட எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. இவங்களும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அந்த இரவும் கடந்து போகுதுங்க. விடிய காலையில அப்பனும் மோகனுமே விறுவிறுன்னு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்காங்க. இதே சமயத்துல ஒருத்தர் கக்கா போயிட்டு இருந்தவர் இவங்கள பார்த்தோன்னே பாதியிலேயே கிளம்பி வந்துடுறாப்லங்க. என்ன ஏது பார்த்தா அந்த மனுஷனுக்கு கல்யாணம் ஆகல போல. இப்ப இந்த மனுஷனே தானே கல்யாணம் பண்ணாப்ல, ஊர்ல எல்லாம் பெருமையா பேசுறாங்க போலங்க. இதை கேட்டு வந்த இந்த மனுஷனுமே நீங்க அழைச்சிட்டு வந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு வேணும், நீங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், எம்பிட்டு பணம் செலவானாலும் பரவாயில்லங்கிற மாதிரி சொல்ல தகப்போடுக்கு செம்ம காண்டு சொப்பரே அரைஞ்சி முதல்ல வந்த வேலையை வர்றான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாப்லங்க. இவங்களும் பல தடைகளை தாண்டி போய்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு தகப்பொண்ணு நிப்பாட்ட சொல்றாப்ல. என்ன ஏதுன்னு பார்த்தா இந்த பெண்கள் எல்லாம் காசு கொடுத்து வாங்குறது சட்டப்படி குற்றம் இல்லையா, இப்ப நம்மளே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா கூட நம்ம மேலதான் கேச போடுவாங்கன்ட்டு இந்த மனுஷனுக்கு பயம் வந்துருதுங்க. பையன்கிட்ட என்ன சொல்றாப்ல, அந்த பொண்ணை கட்டி போட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கிறப்ப பையனுமே இல்லங்கிற மாதிரி சொல்றாப்லங்க. அப்ப நேத்தி அந்த பொண்ணை அடிக்கி அந்த பொண்ணே வீட்டை விட்டு போயிருக்கும், ஊர்காரங்கள்ட்ட தேவையில்லாம பதில் சொல்ல வேண்டியது கிடையாது, எவனாச்சும் கேட்ட அந்த பொண்ணு ஓடி போச்சுன்னு சொல்லிடலாம் அப்படின்ட்டு இவங்க நினைச்சுக்கிட்டு போறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் மிரண்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணு தயங்க சப்பாத்தியும் கொடுக்குறாங்க. இவங்களுமே என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்து நமக்கு தெரிஞ்சு யாருக்குமே பட்னி போடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க, அதனால கண்ணுக்கு தெரிஞ்சு நான் இப்படி பண்ணக்கூடாதுன்னு எங்கேயுமே போலங்கிற மாதிரி சொல்ல இந்த மாமனார்காருமே எதுவுமே பேசாம கொடுத்த சப்பாத்தியும் சாப்பிட்டுட்டு இருக்காப்லங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம ஹீரோவுமே நீ சாப்பிட்டியாங்கிற மாதிரி கேட்க இவங்களும் இல்லங்கிற மாதிரி
சொன்னோனே முதல்ல நீ சாப்பிடுங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. அவங்க உள்ள போனோடனே மாமனார் என்ன சொல்றாப்லன்னு, பொண்ணு கல்யாணம் பண்றது ரெண்டே விஷயம் தாண்ட, நமக்கு வீட்டுக்காரியா இருக்கணும், ரெண்டாவது நம்ம குடும்பத்தெல்லாம் நல்லா பாத்துக்கணும். முதல் விஷயம் இவளால பூர்த்தினா பண்ண முடியாது, ரெண்டாவது விஷயம் வேணா நடக்கல, வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு வீட்டோடய இருக்கட்டும். அந்த பொண்ணு ஒரு டிரான்ஜெண்டர்னு ஊர் உலகத்துக்கு நம்ம சொன்னாதானே தெரிய போகுது. இந்த ஒரு விஷயத்த வெளியில தெரியாம பாத்துக்கல, இந்த பொண்ணையும் காசு கொடுத்து தானே வாங்கிட்டு வந்திருக்கோம், அது வரைக்கும் இங்கே இருக்கட்டும்ங்கிற மாதிரி அப்பங்காரன் சொல்ல மகனும் சரின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உள்ள போறாப்ல, நம்ம ஹீரோனி ஒரு நிமிஷம் சும்மா இல்லங்க, வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே சில நாட்களும் கடந்து போகுது. இப்ப வீட்டுக்கு தண்ணி வேணும்னு ஊருக்குள்ளேயே ஒரு பெரிய கிணறு இருக்குமுங்க, அங்கதான் போய் தண்ணி எடுத்துட்டு வரணும் போல. அந்த மாதிரி இவங்களும் போய் தண்ணி எடுத்துட்டு வரலாம் போக, அங்க இருந்தவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, என்னமோ உன்னை அடிக்கடி பார்க்க முடியறது இல்ல, அடிக்கடி தண்ணி எடுக்க நீ வரப்பல, நம்ம எல்லாம் கூடி பேசிக்கிட்டு இருந்தாத நமக்கு நேரம் ஓடுற மாதிரி இருக்கும், எப்ப பார்த்தாலும் வீட்லயே இருக்காதம, இங்க என்ன 4 பேர்கிட்ட பேசினாத பழக்க வழக்கம் உண்டாகும, இதுக்கப்புறம் வரணும் சரியா அப்படின்ட்டு அந்த அம்மாவை சொல்லி அனுப்பி விடுறாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டு மாமனார் கால் வலிக்கிறதுனால காலை பிடிச்சு விட சொல்றாங்க. அப்பதான் அந்த ஆளு என்ன சொல்றாப்லீங்க, இந்த ஊர்ல தண்ணி பிடிக்க போறேன்னு சொல்லிவிட்டு இன்னொரு வீட்டுல என்ன பிரச்சனை நடந்துச்சு, அவனோட வீட்டுல என்ன பிரச்சனை நடந்துச்சுட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அங்கதான் நீ பாட்டுக்கு அங்க அடிக்கடி நான் போயிட்டு இருக்க கூடாதுங்கிற மாதிரி இந்த மனுஷனும் கட் அண்ட் ரைட்டா சொல்லி போடுறாப்லங்க. இவங்களுமே அதை கேட்டுட்டு வீட்டுக்கு வந்து தூங்கலான்னு போறப்பத இவங்களோட கணவருமே எனக்கு ரொம்பவே கைய வலிக்குது, கொஞ்சம் அழுத்தி விட முடியுமாங்கிற மாதிரி கேட்க அவங்களும் சரி சொல்றாங்க. அந்த மனுஷனோட கைய பார்த்த உடனே ரொம்பவே கஷ்டமாயிருது, ஏன்னா அவருக்கு ரொம்பவே காப்பு காய்ச்சி போயிருக்குங்க. இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட இந்த மனுஷனுமே என்ன சொல்றாப்லீங்க, அம்மா சாகிறதுக்கு முன்னாடியே இந்த போர்வை மேட் எல்லாம் செய்யறது எப்படின்னு கத்து கொடுத்தாங்க, அவங்க போனதுல இருந்து எல்லா விஷயத்தையும் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், எல்லாமே பழகி போச்சுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஹீரோனிமே உங்க அம்மா இப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கேட்க இந்த மனுஷனும் ஊர் முழுக்க ஒரு நோய் பரவ ஆரம்பிச்சதுமா, அந்த நோயால பல பேர் இறந்து போயிட்டாங்க, அதுல எங்க அம்மாவும் ஒருத்தங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல டக்குன்னு ஹீரோனிமே அதே நோயால தான் எங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கையே மாறி போச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சோகமா பேச நீ உன்னை பத்தி சொல்லுங்கிற மாதிரி அவரும் கேட்கிறாப்லங்க. ஹீரோனிக்கு அம்மாவும் தம்பியும் இருந்திருக்காங்க, அம்மா தான் ஏதோ ஒரு வேலை பார்த்து வீட்டை நல்லபடியா பாத்துக்கிட்டு இருக்கிறப்பத இந்த நோயால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க, நம்மளோட வாழ்க்கை அவ்வளவுதாங்கிற மாதிரி அவங்களும் நினைச்சுக்கிட்டு எப்படியாச்சும் 2 பேர்த்தையும் கரை சேர்த்திருக்கங்கிற மாதிரி ஒரு மாமா கிட்டையும் ஒப்படைச்சிருக்காங்க. ஆனா அந்த ஆளுமே என்ன பண்ணிருக்காருன்னா காசுக்கு ஆசைப்பட்டு இந்த ஸ்டார்டிங்ல ஒரு ரவுடிய பார்த்தோம்லங்க, அந்த ஆள்கிட்ட ஹீரோனிய வித்துறாருங்க. அப்புறமா ரொம்பவே கஷ்டப்பட்டுதான் பல நாள் சாப்பிடாம கிடந்துதான் நான் இங்க வந்து சேர்ந்தேன், இப்பயுமே என் தம்பி நல்லா இருப்பான்னு தான் தினமும் தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன், அங்க இருந்ததை விட இங்க இருக்கிறது எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்ல நீ வெளியில எங்கேயுமே போனது இல்லையாங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் கேட்க இவங்களுமே நான் எங்கேயுமே போனதில்லை, நீங்க எந்த இடத்துக்கு இன்ன வரைக்கும் அழைச்சிட்டு வந்தீங்க கூட எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்றாப்ல. டக்குன்னு இந்த மனுஷன் என்ன சொல்றாப்லீங்க, நான் வெளியில அழைச்சிட்டு போறேன் வரியாங்கிற மாதிரி கேட்க உடனே இவங்களுமே காலையில தண்ணி பிடிக்க போனேன், அதுக்கு மாமா இவ்வளவு திட்டுறாரு, அதனால எப்படிங்க போறதுங்கிற மாதிரி இவங்களும் சொல்ல அந்த கவலையை விடு ஓகே தானாங்கிற மாதிரி கேட்க அவங்களும் சரி சொல்றாங்க. அப்படியே அடுத்த நாள் விடிய செய்து நம்ம ஹீரோக்கு இந்த வார சந்தையில பெட்ஷீட்னா விற்க போவாப்லங்க. அதே மாதிரி தொழிலுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுல இருந்து கிளம்புறாப்புல தடுக்கி கீழே விழுந்துடுறாப்லங்க. டக்குன்னு அப்பாவும் பதறிக்கிட்டு என்னடா இப்படி விழுந்துட்டு பார்த்து வரது இல்லையா அப்படின்ட்டு திட்டிக்கிட்டு இருக்காப்ல. டக்குன்னு பையன் என்ன சொல்றாப்லன்னு பயங்கரமா முது வலிக்குதுப்பா, எப்படி இதெல்லாம் போய் விற்கிறது, நான் இங்கே இருந்துறேங்கிற மாதிரி சொல்ல ஏன்பா நம்ம இந்த வார சந்தையில தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம், நீயும் போலனா ரொம்பவே கஷ்டம்பா, சரிப்பா துணைக்கு நீ வாங்குற மாதிரி மகனு சொல்ல என்னடா என்னை கூப்பிடுற வயசான காலத்துல நானே நடக்க முடியாம அங்கிட்டு இங்கிட்டுமா இருக்கேன், நீ வேணா இந்த பொண்ணை வேணா அழைச்சிட்டு போட உனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிற மாதிரி சொன்னோனே மகனும் சரி சொல்றாப்லங்க. அதுக்கப்புறம் ஹீரோனையும் கிளம்பி அந்த சந்தைக்கும் போய் விக்கிறாங்க. எப்போதும் விக்கிறதை விட இன்னைக்கு 2 மடங்கு அதிகமா விக்கிறாங்க. அது காரணம் ஹீரோனி தாங்க. ஒரு வெள்ளைக்காரங்க லேடி வராங்க, அவங்களுமே இந்த பெட்ஷீட் எவ்வளவுங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோவால இங்கிலீஷ்ல சொல்ல முடியலங்க. டக்குன்னு ஹீரோனி தான் இங்கிலீஷ்ல பேசி பேரம் பேசி விக்கிறாங்க. இதோட மட்டும் இல்லாம பயங்கரமா கூவி கூவி விக்க எப்போதும் போறதை விட இன்னைக்கு அதிகமா போயிருக்குங்க. இதெல்லாம் பார்த்த ஹீரோவுக்குமே ரொம்ப சந்தோஷங்க. ஹீரோனிக்கு பிடிச்ச மாதிரியே ஐஸ் எல்லாமே வாங்கி தராப்ல. அங்க அந்த சந்தையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள 2 பேருமே மனசு விட்டு பேசுறாங்க. அதுல ஒருத்தருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்தோடனே அப்பா கிட்ட என்ன சொல்றாப்லீங்க, நம்ம எப்போதுமே 1000 1500 தான் வார சந்தையில எடுப்போம், இன்னைக்கு 3000 3500 ரூபாய்க்கு மேல வந்துருச்சுப்ப அப்படின்னு சொன்னேனே அந்த ஆளுக்கு மிகப்பெரிய சந்தோஷங்க. இப்பதான் உடம்பு பாத்துக்கடா இந்த காசுன்னு ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுக்குறாப்லங்க. சொன்னது மட்டும் இல்லாம ஹீரோனி கிட்டையும் அதான் அங்க வேலையை முடிச்சுட்டு வந்துட்டீங்க வீட்டு வேலை செய்யுமாங்கிற மாதிரி பயங்கரமா கத்தி விட்டுறாப்ல. இவங்களும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு ரூமுக்கு வராங்க. இவங்க வர வரைக்கும் ஹீரோவை வெயிட் பண்ண நீங்க தூங்கலையாங்கிற மாதிரி ஹீரோனியும் கேட்க இல்லம்மா உனக்காக தான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொன்னோடனே உட்காந்து பேசுறாங்க. ஹீரோனி என்ன சொல்றாங்கன்னா என்னோட வாழ்க்கையிலே இன்னைக்கு தான் நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த மனுஷனுமே எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் நீ எதுக்குமே கவலைப்படாதன்ட்டு ரொம்ப அக்கறையாவும் பேசுறாப்பல. இந்த ஒரு விஷயம்லாம் ஹீரோனிக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா இந்த அளவுக்கு ரொம்ப அக்கறையோட பாத்துக்கிறது நீங்க மட்டும் தாங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணியே சொல்றாங்க. அந்த மனுஷன் ஆறுதலா பேசுறாப்பல. அப்படியே அன்னைக்கு நைட்டு எல்லா விஷயத்தையும் தாண்டி பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லயும் இருக்காங்க. அப்படியே அடுத்த நாள் காலையிலேயே விடிய செய்து நம்ம ஹீரோ வயக்காடு வேலை பாக்குறதுக்காக கிளம்பிடுறாப்பல. நம்ம ஹீரோனியும் தயிரெல்லாம் கடைஞ்சி நம்மளால கேட்கறதுக்கு முன்னாடியே போய் கொடுத்துறாங்க. கொடுத்தோடனே அந்த மனுஷனுமே பரவாயில்லையே பெரிய மனுஷங்க எல்லாம் நல்லா மதிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஹீரோனியுமே என்ன சொல்றாங்கன்னா தண்ணி எடுக்க போகணுமாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் வாழ் கத்து வரலையா இப்ப அந்த மாதிரி சொல்லாம முக்காடு போட்டுக்கிட்டு யாருக்கிட்டையும் பேச
பேசாம போயிட்டு வந்துடணுங்கிற மாதிரி சொன்ன உடனே ஹீரோனிக்கு பயங்கர சந்தோஷங்க. இவங்க எங்க போயிருப்பாங்கன்னு பார்த்தா நம்ம வயக்காட்டுல ஹீரோவை பார்க்கதாங்க. அந்த மனுஷனும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு சபான்னு வந்து உட்கார்றாப்ல. பக்கத்துல பார்த்தா ஸ்பெஷலா மோர் அங்க இருக்குங்க. அந்த மனுஷனும் இங்க யார் வச்சதுன்னு தெரிஞ்சிருதுங்க. கண்டுபிடிச்சிட்டேங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனி வெக்கப்பட்டுக்கிட்டே வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அப்படியே ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பல மணி நேரங்களுக்கு கடந்து போகுதுங்க. அப்படியே அன்னைக்கு ஈவினிங்குமே இந்த கிராமத்துல ஒன்னா உட்காந்து பேசுவாங்க இல்லையா, புறணி பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து உட்கார்ந்துட்டாங்க. இப்ப ஒரு மனுஷன் என்ன சொல்றாப்லீங்கன்னா, இந்த 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒருத்த மனைவியை அழைச்சிட்டு வந்தான் இல்லையா, அந்த பொண்ணு ஊரை விட்டு ஓடி போச்சாயா. அதுவும் புருஷன் தெய்வால தான் ஓடி இருக்கு. என்ன ஏதுன்னு பார்த்தா வீட்டுல இருக்கவங்க எல்லாம் அம்புட்டு குடும்பம் பண்ணிருக்காங்களா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லியே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு இன்னொருத்தர் என்ன சொல்றாப்லீங்கன்னா, என்னதான் இருந்தாலும் சரி நீ வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிற மருமவ ரொம்ப தங்கமான ஆளு அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இன்னொருத்தர் என்ன சொல்றாப்லீங்கன்னா, சந்தோஷத்தோட சந்தோஷமா வீட்டுக்கு ஒரு குழந்தை வந்தாதான் இன்னும் சந்தோஷம் இருக்குன்ட்டு ஒரு மாதிரி சொன்னோடனே மாமனாருக்கு பயங்கர கோவங்க. ஏன்னா இந்த அளவுக்கு நம்மள பேச ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு மனசுல வச்சுட்டு வீட்டுக்கு வராப்பலங்க. இந்த மனுஷன் சாப்பிடுறப்ப கூட ஹீரோனி விசிறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மிரட்டி தான் வாழ்ந்துகிட்டு இருக்காப்பலங்க. ஊருக்காரங்க சொன்னதல்ல தன்னோட பையன்கிட்டயும் சொல்லி இவங்க இந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாச்சும் முடிவு எடுக்கணுங்கிற மாதிரி கொஞ்சம் வில்லத்தனமா சொல்ல பையனுக்கு பயங்கர கோவம் தருதுங்க. அப்ப ஒண்ணு பேசு மாவன் ஒண்ணு பேசுன்னு சொல்லி வாய் வார்த்தை பயங்கர தகராறா மாறி பையன் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. மனுஷன் இந்த வயசுலயுமே அடிக்க ஓடுறாங்க. பயங்கர கொடூரக்காரனா இருப்பாரு போலங்க. ஏன் இந்த மனுஷன் இந்த வார்த்தை சொன்ன நம்ம ஹீரோவுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த மனுஷனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குங்க. அது பெண் குழந்தைங்கிறதுக்காகவே தன்னோட மனைவி கிட்ட தாய்ப்பால் நீ கொடுக்கவே கூடாதுன்ட்டு 2-3 நாளா மிரட்டி கொடுமம் பண்ணது இல்லாம அந்த குழந்தையும் பசியால கத்தி ஒரு கட்டத்துல இறந்து போயிருச்சுங்க. இந்த மனுஷன் அந்த அளவுக்கு கொடுமம் பண்ணிருக்கா. அப்படி அதுக்கு ஒரு ஹீரோவும் பயங்கர சரக்குல தள்ளாடி வீட்டுக்கு வராப்பலங்க. ஹீரோனிய பார்த்த உடனே ஏன் இன்னும் நீ முழிச்சிருக்க தூங்கலியாங்கிற மாதிரி கேட்க அவங்களுமே ரொம்பவே பயப்படுறாங்க. இந்த மனுஷனும் அன்பாவும் பாசமா பேசி எது நடந்தாலும் நான் இருக்கேன் நீ எது கவலைப்படாதங்கிற மாதிரி சொல்லி மனசை தேத்துறாப்பலங்க. இந்த மனுஷன் இப்படி பேசுனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்படியே அன்னைக்கு ஒன்னாவும் இருக்காங்க. இந்த நம்ம கிட்ட மாமனார் தூங்கி இருந்த மனுஷன் தாங்க அடிச்சதால தண்ணிய பாக்குறாப்பல சொம்புல தண்ணி இல்லைங்க. வீட்டுக்கிட்ட போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடலான்ட்டு வீட்டுக்கு வெளியிலேயே பானை இருக்கு. அங்க தண்ணி எடுக்கிறப்ப உள்ள சவுண்ட் கேக்குதுங்க. என்ன இந்த நேரத்துல என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு இந்த மனுஷன் ஜன்னல் வழியா பாக்குறாப்பல அந்த மனுஷனுமே வெளியில இவ்வளவு சண்டை போடுறீங்க வீட்டுல நீங்க சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்ட்டு இந்த ஒரு விஷயம் மனசுக்குள்ளேயே வஞ்சமா வச்சுக்கிறாப்பல. அப்படியே அடுத்த நாள் காலையில இன்னைக்கு வார சந்தை போலங்க. இந்த மனுஷன் கிளம்பிக்கிட்டு இருக்காப்பல. இவங்க 2 பேரும் பாத்துக்கிறது போறது இல்ல. அந்த மாமனார் காரணம் வில்லத்தனமா மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு ஒழுங்கா வேலை பாரு அப்படின்ட்டு ஹீரோனிய திட்டிக்கிட்டே இருக்காப்பலங்க. அதுக்கு ஒரு மகனுமே சந்தைக்கு கிளம்பிடுறாப்பலங்க. அப்படியே அன்னைக்கு பொழுது சாயுதுங்க. மாமனாருமே கால் அழுத்தனா சொல்றாப்பல ஹீரோனியுமே அழுத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல ஒரு தப்பான எண்ணத்துல பேச ஆரம்பிக்கிறது ஹீரோனிக்கு புரியுதுங்க. எனக்கு உள்ள வேலை இருக்குங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ள போயிடுறாங்க. போனோடனே இந்த மனுஷன் உள்ள போய் கதவை லாக் பண்ணிடுறாப்பலங்க. அவங்கள்ட்டையும் ரொம்பவே அத்துமீறாப்பல தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஹீரோனி எவ்வளவோ போராடி பாக்குறாங்க. முடியலங்க அவங்களால. ரொம்ப மிருகத்தனமாவே அந்த ஆள் நடந்துக்கிறான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு சந்தைக்கு போன பையனும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரான். தன்னோட மனைவிக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொருளையும் வாங்கிட்டு வராப்பலங்க. வீட்டுக்குள்ள வந்து இந்த கோலத்தை பார்த்தோன்னே மனுஷன் பதறி போயிடுறாப்பலங்க. இவங்களும் நடந்ததெல்லாம் சொன்னோன்னே இவருக்கு பயங்கர கோவங்க. அந்த கோவத்துக்கு அந்த ஆள் அடிக்கிறாப்பல. உடனே அவரு என்ன சொல்றாப்பலீனா அவதான் பொண்ணே இல்லையே நீ எதுக்குடா இவ்வளவு கோவப்படுறங்கிற மாதிரி ரொம்ப கேவலமா பேச இவங்க சண்டை போடுறதெல்லாம் ஊர் மக்களுக்கு தெரிஞ்சு போயிடுதுங்க. உடனே அவங்க வந்து தடுத்து விடுறாங்க. அப்ப கூட இந்த மனுஷன் என்ன சொல்றாப்பலீனா இன்ன வரைக்கும் மூடி வச்சிருந்த விஷயத்தை ஊர் அறிய சொல்லிட வேண்டாம் அப்படின்னு எல்லாம் சொன்னோன்னே காலையில ஊர் மக்களை சேர்ந்து ஒரு பஞ்சாயத்தை வச்சிடறாங்க. அவங்க மத்தியில இந்த ஒரு விஷயத்த சொல்ல பஞ்சாயத்துல இருக்கிற ஆளு என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணு இருக்கிறது ஊரோட வழக்கம். நீங்க இப்படி இருக்கிறது ஊரோட சாபக்கேடா கூட மாறல அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ என்ன சொல்றாப்பலீனா இதெல்லாம் தப்புன்னு எங்க அப்பா முன்னாடியே சொல்லியிருந்தா எனக்கு புரிஞ்சிருக்கும். காசு கொடுத்து பொண்ணை வாங்கிட்டு வந்துட்டோம் அவளை ஒரு வேலைக்காரியாவே இருக்கட்டும்ங்கிற மாதிரி அவர் சொன்னதால தானே எல்லாம் நடந்துச்சுங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த மனுஷனுமே நடிப்பெல்லாம் தாண்டி நடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி எனக்கு அதுக்குமே சம்மந்தம் இல்லைங்க. எனக்கே ரொம்ப லேட்டா தான் தெரியும். நான் கொஞ்சம் இடத்த வித்து நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வர சொன்னேன். அவனுக்கு தெரிஞ்சு டிரான்ஸ்ஜெண்டர் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். அதை தட்டி கேட்டதுக்கு என்ன இப்படி வந்து விட்டுட்டா அது உண்மையா இல்லையான்னு அவனையே கேளுங்கிற மாதிரி ஊர் மத்தியிலையும் சொல்ல அவங்களும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனியுமே ஒரு கட்டத்துல நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் தாங்கிற மாதிரி எல்லாரும் மத்தியிலையும் சொல்லிடுறாங்க. ஹீரோனியோட கணவருமே இதுல என்ன இருக்கு இங்க 2 பேரோட மனசும் நல்லாவே ஒத்து போகுது. ஒருத்தர் பிடிச்சிருக்கு உன்னவே வாழ நினைக்கிறோங்கிற மாதிரி சொல்ல நீங்க சொல்றபடியில கிராமத்து பஞ்சாயத்து ஒத்துக்காதுன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறாங்க. டக்குன்னு ஹீரோனியுமே என்ன சொல்றாங்கன்னா இவங்க மேலாம் தப்பு இல்ல எல்லாமே ஏன் தப்புதான். முன்கூட்டியே இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு என்னை இந்த ஊரை விட்டே போ சொன்னாங்க. எனக்கு தான் போறதுக்கு நாதி இல்லாம கெஞ்சு கூத்தாடி இங்க இருந்துட்டேன் அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்கிறாங்க. அப்பதான் அந்த கூட்டத்துல ஒருத்தருமே அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுல நம்மளுக்கு என்ன பிரச்சனை அவங்களோட வாழ்க்கை அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு சொன்னால் கூட இந்த பஞ்சாயத்து ஏத்துக்கிற மாதிரி இல்லைங்க. மேற்கொண்டு பஞ்சாயத்துல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு பெரிய மனுஷனை கை வாங்கினதால உங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அதுக்கப்புறம் தான் இந்த ஊர்ல உன்னை சேர்த்து போங்கிற மாதிரி அவங்க எல்லாம் சொல்லிடுறாங்க. ஹீரோனியுமே எல்லா தப்பு நான் தான் பண்ணேன் எந்த தண்டனையா இருந்தாலும் எனக்கே கொடுத்துருங்கிற மாதிரி அவங்களும் சொல்ல நீ இதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஊர்லயே இருக்கக்கூடாதுமா வெளியில போயிருங்கிற மாதிரி ஊர் பஞ்சாயத்து சொல்லி முடிச்சிருது. அவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படியே இந்த பக்கெட்டு ஊர் மக்கள் முன்னாடி இந்த மனுஷனும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாப்ல. அப்படியே இந்த பக்கெட்டும் ஹீரோனியும் பானை வளத்தனா தாண்டி ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு
வராங்க. அங்க பார்த்தா ஹீரோ உட்கார்ந்து இருக்காப்ல. அந்த மனுஷன் என்ன சொல்றாப்லின்னு, நீ எதுக்குமே கவலைப்படாதம்மா, நீ எந்த தூரத்துக்கு போனாலும் எங்க போனாலுமே எப்போதுமே நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னோனே ஹீரோனிக்கு ரொம்பவே ஆறுதலா இருக்குங்க. டக்குன்னு அது பார்த்தா ஹீரோவே கிடையாதுங்க, வேற ஒரு நபருங்க. ஹீரோனியோட மனசுல ஓடிக்கிட்டு இருக்கிறது முழுக்க முழுக்க ஹீரோ மட்டும்தாங்க. இந்த பக்கத்துல இருந்த நபருக்குமே இங்க நடந்த பஞ்சாயத்து நான் தெரியும் போல இந்த மனுஷனுமே அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க. இந்த சமயமா ஒரு பஸ் வருது, அவங்களும் ஏறாங்க. இந்த பஸ்ல பெண்கள் ஆண்கள் போட்டிருப்பாங்க இல்லையா, இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு அப்படியே கீழே உட்கார்ந்துடுறாங்க. கண்டக்டர் ஏமா இங்க உட்கார்ந்துருக்கேன்னு கேட்க, எனக்கு தான் இங்க உட்கார்றதுக்கு இடம் இல்ல இல்லையா அப்படின்னு ரொம்ப வேதனையோட சொல்றாங்க. இந்த படமும் அப்படியே முடியுதுங்க. இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோ ஒரு நல்ல கதை களத்தோட சந்திப்போம். பாய் பாய்.